விமானத்தில் கருப்பு பெட்டி எனப்படும் சாதனம் ஒரு மிக முக்கியமான பாதுகாப்பு கருவி. உண்மையில் இது கருப்பாக இல்லாமல் ஆரஞ்சு நிறத்தில்தான் இருக்கும். ஏனெனில் விபத்து நேரத்தில் இலகுவாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இது பிரகாசமான நிறத்தில் வடிவமைக்கப்படுகிறது. இந்த கருப்பு பெட்டி 2 பகுதிகளைக் கொண்டுள்ளது. ஒன்று கோக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் CVR, விமான ஓட்டுநர்களின் உரையாடல், ஒலிகள் மற்றும் விமான கம்ப்யூட்டர்களின் எச்சரிக்கைகள் போன்றவை இங்கு பதிவு செய்யப்படும். 2 பிளாய் டேட்டா ரெக்கார்டர் FDR, விமானத்தின் வேகம், உயரம், என்ஜின் நிலை, கட்டுப்பாட்டு இயக்கங்கள் போன்ற தொழில்நுட்ப தரவுகள் இங்கு பதிவு செய்யப்படும். இது விமானம் புறப்பட்டதிலிருந்து இறங்கும் வரை நிகழும் எல்லா தரவுகளையும் 25 மணி நேரம் வரை சேமித்து வைக்கும் திறன் கொண்டது. ஒரு விமான விபத்து நேர்ந்தால் இந்த கருப்பு பெட்டிதான் விசாரணையின் முக்கிய ஆதாரமாக மாறும். இது கடுமையான வெப்பம், அழுத்தம், காற்றழுத்தம் மற்றும் கடலில் மூழ்கும் நிலைக்கும் எதிர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிளேன்கள் வானில் பறக்கும்போது நிகழக்கூடிய மெக்கானிக்கல் பிழைகள், மனித தவறுகள் அல்லது காலநிலை சம்பந்தப்பட்ட காரணிகள் காரணமாக விபத்துகள் நேரிடும். அதில் உண்மையான காரணம் என்ன என்பதை கண்டறிவதற்காக கருப்பு பெட்டி மிகவும் முக்கியமான ஆதாரமாக அமைகிறது. உலக அளவில் விமானப் பாதுகாப்பை மேம்படுத்தும் முக்கிய கருவியாக இது இருக்கும். சில சந்தர்ப்பங்களில் கருப்பு பெட்டிகள் கண்டுபிடிக்கப்படாமல் போகலாம், ஆனால் பெரும்பாலான நேரங்களில் சிக்கல் மற்றும் தரவுகள் மீட்கப்பட்டு அதிலிருந்து விமான விபத்துகளின் பின்னணி வெளிச்சம் பார்க்கும். இதனால் பயணிகள் பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தும் விதமாக விமான தொழில்நுட்ப முன்னேற்றத்திலும் விமானிகள் பயிற்சியிலும் இது பயன்படுகிறது. உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து ஷேர் செய்யவும். மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மற்றும் இதைப்பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி.